ராஜஸ்தானில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கூறி இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் எல்லை பகுதியில் தேநீர் கடை நடத்தி கொண்டே ஒரு இளைஞர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த இளைஞருடைய பெயர் முஸ்தாக் அலி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை பாகிஸ்தானில் உள்ளவர்களுக்கு அவர் தொடர்ந்து தெரிவித்து வந்ததாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், விரிவான தகவல்களை வழங்குங்க. அதாவது பாகிஸ்தான் நாட்டிற்கு தொடர்ந்து உளவு வேலை பார்த்து வந்த ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் பகுதியை சேர்ந்த 26 வயது இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில உளவு பிரிவு காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த இளைஞருடைய பெயர் முஸ்தாக் அலி. இவருடைய வயது 26. இவர் ஒரு தேநீர் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த தேநீர் கடை எங்கே அமைந்திருக்கிறது என்றால் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டருக்கு முன்னதாக எல்லையை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் தான் இந்த தேநீர் கடை என்பது அமைந்திருக்கிறது. இந்த தேநீர் கடையை இவர் சும்மா நடத்தவில்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அந்த அசைன்மெண்ட் மூலமாகத்தான் இவர் அந்த தேநீர் கடையை நடத்தி வந்திருக்கிறார். எதற்காக இந்த தேநீர் கடையை அவர் நடத்தி வந்திருக்கிறார் என்றால், தேநீர் கடை நடத்துவது என்கிற போர்வையில் ராணுவத்தினர் மற்றும் BSF என்று சொல்லப்படுகின்ற எல்லை பாதுகாப்பு படையினருடைய நடமாட்டங்களை கண்காணித்து அது தொடர்பான தகவல்களை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த உளவு அமைப்பான ISIக்கு இவர் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்திருக்கிறார். அதாவது ராஜஸ்தான் என்பது எல்லைப்புற மாநிலமாக இருப்பதால் அங்கு இந்த உளவு நடவடிக்கைகள் குறித்து CID காவல்துறையினர் தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர். அப்படி கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த போதுதான் இந்த முஸ்தாக் அலி என்ற இளைஞருடைய நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கிடமாக இருப்பதாக அவருடைய கவனத்திற்கு தெரிய வந்தது. தொடர்ச்சியாக அவரை கண்காணித்தது, அவருடைய செல்போனை எதிர்த்து சோதனை செய்தது, அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது போன்றவற்றில்தான் இவருக்கு பாகிஸ்தானுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. சுமார் 2 ஆண்டுகளாக பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த உளவு அமைப்பிற்கு இவர் தகவல்களை தெரிவித்து வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது இவர் தேநீர் கடை வைத்திருக்கக்கூடிய பகுதி வழியாகத்தான் இந்திய ராணுவமும் BSF படையினரும் எல்லை பகுதியை நோக்கி செல்வது வழக்கம். இவர் தேநீர் கடையில் அமர்ந்து கொண்டே ராணுவ வீரர்கள் மற்றும் BSF படையினர் எங்கே செல்கிறார்கள், எப்படி செல்கிறார்கள், எத்தனை கான்வாய் செல்கிறது, எந்தெந்த பாதையில் செல்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களை எல்லாம் திரட்டி அவற்றை புகைப்படம் மற்றும் வீடியோவாக எடுத்து அதனை பாகிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்பி வைத்து வந்திருக்கிறார். புகைப்படம் மற்றும் வீடியோ மட்டுமல்ல, மேலும் சில தகவல்களையும் திரட்டி தொடர்ச்சியாக பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த கையாளுநருக்கு தெரிவித்து இவர் உளவு வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவர் செய்த உளவு வேலைக்காக இவருக்கு பல்வேறு வங்கி கணக்குகள் மூலியமாக சுமார் 25,000 ரூபாய் வரை பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே பல்வேறு ஆதாரங்கள் CID காவல்துறையினருக்கு கிடைத்ததன் அடிப்படையில் தான் இவர் உளவாளி என்பது உறுதி செய்யப்பட்டு தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அவர் ஜெய்ப்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு 6 நாள் காவல் என்பது தற்போது நீதிமன்றத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.